ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் தான் இருக்கோம். காந்திபுரத்தில் நைட்டு டின்னர் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து 100 ஃபீட் ரோட்லேருந்து அப்படியே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். காந்திபுரத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு கடை இருக்குது, நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. நல்லாயிருக்கும். புரோட்டா, ஆம்லேட்டு. புரோட்டா நல்லாயிருக்கும். வெஜ்ஜு தான், வெஜ்ஜே உங்களுக்கு நான்வெஜ் குருமா மாதிரி வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்குங்க. நான் ஒரு 2-3 டைம் சாப்பிட்டேன். இடையில கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன்லாம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அந்த கடையில். அதனால் நான் ஒரு டைம் மாஸ்டர்கிட்ட ஒன்று சொல்கிறதுக்கு, இவங்ககிட்ட ஒன்று சொல்கிறது, நம்ம போய் ஆர்டர் கொடுத்தோன்னா யார்கிட்ட ஆர்டர் கொடுக்கல, யார்கிட்ட ஆர்டர் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டு லெஃப்டில், திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டு லெஃப்டில். லெஃப்ட் போனோம்னா சித்தாபுதூர் போயிடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்டு, காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டு. ஓகே, டவுன் பஸ் ஸ்டாண்டு நம்ம லெஃப்ட்டில் போகிறோம். உமன்ஸ் பாலிடெக்னிக் பார்த்த மாதிரி போகிறோம். லெஃப்டில் அடையார் ஆனந்த பவன் இருக்குது. பார்க்கலாம், கடை இருக்கான்னு தெரில. 9 மணி வரைக்கும் தான் நினைக்கிறேன். 9 மணி 9:30 வரைக்கும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மணி 8:30 ஆயிடுச்சு. கடை வந்து சுதா ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த கட்டுன்னு நினைக்கிறேன். அடையார் ஆனந்தபவன் தாண்டி செகண்ட் லெஃப்டில் வரும் அந்த கடை. கடை பேர் ஞாபகம் இல்லை. அடையார் ஆனந்தபவன் தாண்டி ஃபஸ்ட்டு ரைட்டு, இதை விட்டு அதுக்கு அடுத்த ரைட்டு. பேர் ஆர்கே டிஃபன் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. இருந்தாச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் தாண்டி லெஃப்ட்டு. ஈவினிங் மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடை ஓப்பனில் தான் இருக்குது. சரி, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். கூட்டமாக தான் இருக்குது பாருங்கள். வந்து ஆர்கே டிஃபன் ஹவுஸ். நம்ம பார்த்தீங்கன்னா எக்லாப்பா, புரோட்டா, தோசையெல்லாம் வாங்கியாச்சு. ஒரு கிரேவி கொடுத்துட்றாங்க, ஒரு குருமா ஊற்றிக்கலாம், சட்னி சாம்பார்லாம் வச்சுறாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். புரோட்டா 20 ரூபா, எக்லாப்பா 50 ரூபா. மஷ்ரூம் ரோஸ்ட்டு, பன்னீர் ரோஸ்ட்லாம் இருக்குது. நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. புரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. வெஜ்ஜு கிரேவி மாதிரியே தெரில, நான்வெஜ் கிரேவி மாதிரி தான் இருக்குது. பக்கத்துலேயே நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, சில்லி புரோட்டாலாம் போட்டிருந்தாங்க. நம்ம ஒன் சைடு ஆம்லேட்டும் கலக்கி வாங்கிட்டு டின்னரை முடிச்சாச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.